இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டின்படி முன்னுரிமை அல்லது சலுகை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் உண்மையிலேயே கல்வி, அரசு, பொது நிறுவன வேலைவாய்ப்புகள் மற்றும் சமுதாய நிலை ஆகியவற்றில் உண்மையாக பின்தங்கியுள்ளவர்களுக்குத்தான் இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்படும் போது அது ஓபிசியாக இருந்தாலும் சரி, SC/ST இருந்தாலும் சரி, இந்த தொகுப்பில் உள்ளவர்களுக்கு, அதாவது ஓபிசி சமுதாயங்களில் எந்தெந்த சமுதாயங்கள் மிக மிக பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றனவோ அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் உள்ஒதுக்கீடு தந்தால்தான் அந்த சமூகங்கள் முன்னேற வாய்ப்பு ஏற்படும். உதாரணமாக, கல் உடைப்போர் என்று ஒரு பிரிவு உள்ளது என்றால் வைரக்கல் உடைப்போரும் இருப்பார்கள். கூழாங்கல்லை உடைத்து தொழில் செய்பவர்களும் இருப்பார்கள். கூழாங்கல்லை உடைப்பவர்களுக்கு முதல் முன்னுரிமை தர வேண்டும். அதேபோல் விவசாயம் எனும்போது விவசாயம் செய்யும் நில உரிமையாளர்களையும் விவசாய கூலிகளையும் ஒரே நிலையில் வைக்க முடியாது. விவசாய கூலிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும். ஆகவேதான் ஒரு தொகுப்பில் யார் மிகவும் பின்தங்கியுள்ளார்கள், யார் ஓரளவு பின்தங்கியுள்ளார்கள் என்பதை தரவுகள் சேகரித்து இந்த தொகுப்பிலேயே உள்ள மிக பின்தங்கியுள்ளவர்களுக்கு முதல் உரிமை தரப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் நடப்பது என்னவென்றால், இந்த தத்துவத்திற்கு முற்றிலும் மாறாக மிக 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 பின்தங்கியுள்ளவர்களை பற்றி தரவுகளும் இல்லை. ஆண்டவர்களும் ஆள்பவர்களும் அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. அதற்கான அடிப்படை புரிதலும் இல்லை, முயற்சி இல்லை. இதை மாற்றத்தான் நமது ஓபிசி ரைட்ஸ் இயக்கம் பாடுபடுகிறது.